ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா அம்முஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து கச்ச 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 கச்சன்னு போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாமே கச்ச 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 கச்சன்னு இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ண போகிறோம். எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறோன்னு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து நான் காட்டுறேன். ஏன்னா நான் மட்டும் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் வெளியே போயிருக்கான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நான், நீங்கள் வரக்குள்ளேயே இதெல்லாம் வந்து உள்ளெல்லாம் வந்து அடிக்க வச்சிட்டேன். அது கொஞ்சம் கேவலமாக அடிக்க வச்சுருக்கேன். நம்ம செல்ஃப் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிளிப்பு, பர்ஸு, வாட்ச்சு, இங்கே இருக்க பொருள் எல்லாமே வந்து இங்கே இருக்கணும். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் எதுவுமே மாட்டவே இல்லை, மாட்டணும். துணி வந்து துரை வந்து மடிச்சிட்டு இருக்காப்புல. என்ன சார் பண்ணுறீங்க? யாரோட ட்ரெஸ் சார் இதெல்லாம்? நம்ம இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். மேலே இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடே வந்து ரொம்ப கச்ச கச்சன்னு இருந்துச்சு. அதில் என் ட்ரெஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு துவைக்கிறதுக்கு. அதுவும் அவங்க அத்தை தான் துவைச்சி போட்டிருக்காங்க. கொஞ்சமாக எடுத்து எங்கள் அத்தை தான் துவைச்சி போட்டிருக்காங்க. கொஞ்சமாக எடுத்து. சரி, ஓகே, நீங்கள் துணி மடிங்க. வாங்க, நான் செல்ஃப் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் மன்னிக்கிறேன்டா. இன்னும் மேலே க்ளீன் பண்ணல. இதான் எங்கள் கல்யாண மாலை. கல்யாண மாலை கொண்டாடும் நினச்சேன்டா. இதெல்லாம் வந்து எங்களோட ப்ராடக்ட்டு. இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேஸுக்கு, அதுக்கு இருக்குன்னு. ஆனால் வெளியே போனோம். எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். இது என்னோடய ஃபேவரட் பிக்கு. இது வந்து லைட் போட்டால் எல்லாருக்கும் தெரியும். மேலே இருக்குல்ல, இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ தான் அடிக்க வச்சுருக்கேன். இன்னும் பாதி வேலை இருக்குது. கீழெல்லாம் இன்னும் வேலை முடியல. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃப்லலாம் வந்து பேப்பர் போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் பீர்வாவில் இருக்குது நிறையா வேலை. ஆமாம், இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, என் ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டிருக்கு. சாமி, நல்லா தான் மடிச்சு வச்சுட்டு போனேன். திரும்பி இப்படி ஆயிடுச்சு. கைஸ், ஃபைனலி வீட்டு வேலை மீன்ஸ் இந்த ரூமோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு வந்து ஓர்சல் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து சாப்பிடக்கூட இல்லை. மணி பார்த்தீங்கன்னா இப்போவே 3 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் சாப்பிடக்கூட இல்லை. எப்படி ஓர்சல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்விட்ச் பாக்ஸ்க்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், குட்டி குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சு மேலே ஓரளவுக்கு வச்சு நீட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோ ஒரே சேம் ஃபோட்டோ. இது கலர் டிஃப்ரெண்ட். அது வந்து இது இந்த சுவிட்ச் பாக்ஸ்க்கு ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நான் லவ் பண்ணும்போது நான் வந்து லவ் ஆனிவர்சரி, ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்து நான் கொடுத்த கிஃப்ட்டு. ஆக்சுவலி 3 வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கப்பும் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி கப்பெலாம் கொடுப்பாங்கல்ல, அது அப்புறம் இந்த கிஃப்ட்ஸு இந்த மாதிரிலாம். இந்த கப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சுடு தண்ணி ஊற்றினா வந்து ஹீட் ஆகும், அதில் வந்து வரும். இது சும்மா நாங்கள் வாங்கினோம், ஏதாவதுக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு வாங்கினோம். ஆக்சுவலி எங்கள் மம்மி ஃபோன் கவருக்குள்ளே இங்கேயும் அப்படி தான் ஒட்டியிருக்கோம்.
ஸ்விட்ச் பாக்ஸ் மேலே இங்கே யாரும் எவ்வளோ குப்பைன்னு இது வேறு உடஞ்சிச்சு. உடஞ்சங்காட்டி புதுசு வாங்கியாச்சு. இங்கேயும் அப்படி தான் வச்சுருக்கு, இங்கேயும் அப்படி தான் வச்சுருக்கு. அந்த ஒட்டி ஒட்டி அது எப்படி பேத்து வச்சுருக்கோன்னு பாருங்களேன். இது வந்து நம்மளுக்கு போட்டால் வந்து லைட் வரும். அப்படி அழகாக நைட் நாங்கள் இதை போட்டு தூங்குவோம், செமையாக இருக்கும். ஃபைனலி நம்ம வீடியோ எல்லாமே கூட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேலை வந்து சாப்பிட போகிறோம். எல்லா வேலையும் முடிஞ்சு, வீடும் கூட்டியாச்சு. வீடு கூட்டலாம், லட்சணத்தை காட்டுறேன் வாங்க. இல்லை வீடு கூட்டினா, பட் வீடு வந்து நான் துடைக்கலை. ஏன் துடைக்கலைன்னா தண்ணி வேற என்னால் மூஞ்சிட்டு வந்து வைக்க முடியாது, ஒரு கை வேற சொல்லிட்டுருக்கா. வீடு கூட்டினா லட்சணம் பார்த்தீங்களா? ஓகே, வரமாக கூட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் இது வைக்க தான் வந்து இந்த டீப்பாய் வாங்கணும், இது வைக்க தான் வாங்கணும். ஆனால் இது நான் இப்போ வந்து முன்னாடி வச்சுருவேன். முன்னாடி கூட்டுற வரையும் தான் நான் இங்கே வச்சுருந்தேன், இப்போ முன்னாடி வச்சுருவேன். இவ்வளோ நாள் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க, க்ளீன் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே நான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு வர போயிட்டேன். கேவலமாக இருப்பேன், இந்த இசைஞ்ச இடத்துலாம் கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஹேர் கட் பண்ண உடனே எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. குளிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் கட் ஆயிரும். ஏன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்முக்கு ஆல்ரெடி நாங்கள் வெளியே சுற்றிட்டு வந்ததுனால டயர்டில் இருந்தால், அதனால் இந்த வேலையை முடிச்சுட்டு டயர்லேயே உட்காந்துருந்தா. சரி, அதான் நான் வீடியோ கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டேன். அவள் சொன்னது இதுதான், ஃப்ரண்ட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டா. அங்கே இருந்துச்சு, ஆக்சுவலாக அங்கே இருந்துச்சு, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டா. இது எப்போவுமே இங்கே தான் இருக்கும் ஆக்சுவலாக. மற்றபடி எல்லாமே அங்கங்கே அது பண்ணி வச்சிட்டா. நான் ஃபுல்லாக காமிக்க ரூமில் ஏன் ஃபுல்லாக காமிக்கல அப்படின்னா, அது ஒரு சின்ன பிளாக் இருக்குது, அதனால் காமிக்கல. பாவம் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு டயரில் படுத்துட்டான். எழுப்பி பார்த்தேன், நீ வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோ, என்னால் முடியல அப்படின்னு சொன்னால். சரி, எடுத்ததை நம்ம போடாமே இருக்க முடியாது. அப்புறம் அது போடுறதுக்காக தான் எடுத்தது, அப்லோட் பண்ணுறதுக்காக தான் எடுத்தது. அதை ஏன் அப்லோட் பண்ணாமல் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி நான் பேசி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப டயர்டு. இப்போ தான் நான் ஹேர் கட் பண்ணுறது கொஞ்சம் சாப்பாடு விட்டுனேன். சாப்பிட்டு மேடம் செட்டில் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், நீங்கள் எப்போ எந்திரிப்பான்னு தெரில. டயர்டு, எனக்குமே டயர்டு தான், ரொம்ப டயர்டு, முடியல. இப்போ நானுமே வீடியோ முடிச்சுட்டு நானும் இப்போ ரெஸ்ட் எடுக்க தான் போகிறேன். குளிச்சுட்டு வந்து இதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்களே, ஏன்னா கட்டிங் பண்ணிட்டு குளிக்காமல் வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு நான் அங்கேயே ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால பிரச்சனை இல்லை. நம்ம முடி எதுவும் இல்லை, சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொன்று வீடு அரேஞ்ச்மெண்ட்லாம் எதுக்கு இவ்வளோ அவசரமாக பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நாங்கள் வெளியே போயிட்டு வந்ததுனால, அது எப்படி சொல்கிறது, வீட்டுக்குள்ளே வந்து இந்த தூசி இதெல்லாம் இருக்கும். வீட்டில் எப்போயுமே இருந்தால் டெய்லி டே டு டே அது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும், அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு 3 நாள் சம்திங் வீட்லேயே இல்லை, அவுட்டிங்லேயே சுற்றிட்டு இருந்ததுனால ஈவினிங் டைம் கூட வீட்டுக்கு வரல. அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி தூசியெல்லாம் படிஞ்சிருச்சு. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, ரூம் டூர் கேட்டாங்க நிறைய பேர். காரணம் இந்த ரூம் டூர் வந்துட்டு ரொம்ப நாள் போடாமே இருந்துச்சு, போடவே இல்லை, இன்னும் நாங்கள் எடுக்கவே இல்லை. அதனால் வந்துட்டு அதெல்லாமே எடுத்துகிட்டு கிளியராக விளாக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேலே நான் பேசி அதை சொல்லி முடிச்சே ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் சரி, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, நம்மளும் வெளியே சுற்றிட்டே இருக்காங்க, இங்கே இந்த ஃபங்க்ஷன் அதுக்கு இதுன்னு போயிட்டுருக்கோம். சரி, இப்போயாச்சும் நம்ம ரூம் டூர் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம், அவ்வளோக்கு இது பண்ணி வச்சு. ரூம் டூர் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவே ரூம் டூர் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, பெரிய லவ் ஸ்டோரி அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே சொல்லலை, இனிமேல் சொல்லலான் இருக்கோம். லைஃப் ஸ்டோரியில் ஆரம்பித்து மேரேஜ் ஸ்டோரி எல்லாமே சொல்ல போகிறோம். அது வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுது. நீங்கள் ஏதோ பெருசாக வரும்னா நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, இது சும்மா ஒரு vlog தான். வீடு வந்து இப்படி இதாக இருந்துச்சு, க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருக்கா. எனக்கு தெரில ஆக்சுவலாக வீடியோ வருது. இடையில தான் நான் துணி மடிக்கும் போது வந்து வீடியோ காமிச்சிருந்தேன், என்ன காமிச்சிட்டு இருந்தா. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வர முடிய போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தீனா மூவ் லைஃப் ஸ்டைல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணலாம். இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தீனா.